என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி வெள்ளிக்கிழமை இரவில் ஒரு முக்கிய செய்தியை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று அவசரமாக வந்திருக்கிறேன். எதற்கு தாயானவள் அவசரப்பட வேண்டும்? அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ கேட்கலாம். என் பிள்ளைக்கு ஒன்று என்றால் அம்மா ஓடி வரத்தானே வேண்டும். அது நடப்பதற்குள்ளாக உனக்கு அதை பற்றி சொல்லிவிடத்தானே வேண்டும். என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் காயப்பட்டு விடக்கூடாதல்லவா? எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை வேதனைப்பட்டு விடக்கூடாதல்லவா? அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் புரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு உன் அம்மா அதனை உனக்கு சரியான நேரத்தில் சொல்லி கொடுத்து விட வந்திருக்கிறேன். இந்த நாள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற பல விஷயங்களில் நல்ல தீர்வுகளை கொடுக்க வேண்டிய நாளாக மாறியது உண்மை. இந்த வெள்ளிக்கிழமையானது நீ நினைத்தது போல உனக்கு பல நம்பிக்கையை கொடுத்தது உண்மை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றையும் புரிந்து சரியாக உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நாளைய பொழுதே ஒரு அவசர செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அதன் வீரியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கும் உண்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை சொல்பவள் ஒரு விஷயத்தை எச்சரிக்கைப்படுத்துகிறாள் என்றால் அந்த எச்சரிக்கையை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒரு ஆபத்தை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை மறக்காது. நான் சொல்கின்ற ஒரு விஷயம் சிறு பிள்ளைத்தனமாக உனக்கு தோன்றலாம். ஆனால் அதில் இருக்கும் ஆழமான கருத்து என்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே என்னவென்று புரியும். ஒரு தாயின் ஏக்கம், ஒரு தாயின் தவிப்பு, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது, தன் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கும் விஷயம் நிச்சயமாக ஒரு தாயாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் உணர முடியும் என்று பல முறை என் பிள்ளைக்கு நான் சொல்லி இருக்கிறேன். என் குழந்தையை, அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தையில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு குழந்தையை தன் வயிற்றில் சுமந்து பெற்றால் மட்டும்தான் ஒருவர் தாய் என்பது அர்த்தம் கிடையாது. யார் ஒருவர் தன்னுடைய மனதால் தாய்மையை உணர்கிறாரோ அவர்தான் உண்மையான தாய். அப்படி பார்த்தால் என்னுடைய பிள்ளைகள் ஒரு சிலருக்கு குழந்தைகள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கத்தான் செய்கிறது. குழந்தை வரம் இல்லை என்று கண் கலங்கி நிற்பார்கள். ஆனால் உண்மையில் அது கிடைக்கவில்லை என்பதற்காக வருந்துவதை விட ஒரு குழந்தை இருந்தால் அவர்கள் மட்டும்தான் நமக்கு குழந்தையாக இருப்பார்கள். ஆனால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு தான் மனதில் நினைக்கின்ற எல்லோருமே குழந்தைகள்தான். அன்பை பரிசாக எல்லோருக்கும் நாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அள்ளி கொடுக்க முடியும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை சரியாக சொல்லிவிடும் அல்லவா? தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல நினைப்பதை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து நாம் விரும்புகின்ற இந்த உண்மைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி, இதை உனக்கு சொல்ல வந்ததற்கு நான் சொன்ன சில காரணங்களும் உண்டு. அம்மா தன் அன்பினால் உன்னை எப்பொழுதும் அரவணைத்து தன் அன்பை உனக்கு அள்ளி கொடுத்து எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையால் உன்னை நான் நல்லபடியாக வாழச் சொல்ல நினைக்கிறேன். எதற்கெடுத்தாலும் நாம் கலங்குவது நியாயமாகாது.
எந்த ஒரு விஷயத்தையும் நாம் யோசித்து யோசித்து கலங்குவது நியாயமாகாது. நடப்பது என்னவென்று எனக்கு நிச்சயமாக என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை மட்டும் நான் சொல்கின்ற இவர் உன்னை தொட்டுவிடக்கூடாது. அது ஒருவர் நாளை தொடக்கூடாது, இன்னொருவர் எந்த நாளும் உன்னை தொட்டுவிடக்கூடாது. உன்னுடைய நிலையிலிருந்தும் இப்பொழுது வாழ்க்கையினுடைய யதார்த்தமான சூழ்நிலையிலிருந்தும் உனக்கு இதனை நான் என்னவென்று சொல்லிவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுது உன் மனதில் நீ சரியாக பதிய வைக்கிறாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அப்பொழுதே உன்னை சுற்றி பல நன்மையான விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற வரை, இந்த தெய்வம் உன்னோடு உன்னை தொடரும் வரை நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ மனநிறைவோடு என்னவென்று புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக என்னவென்று நீ உணர்ந்து கொள். இந்த தாய் உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் போதும். இனி நடக்கும் நன்மைகளை நீ உணர்ந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த தெய்வம் உனக்கு எதை நடத்தி இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நாளைய பொழுதை உனக்கு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது அதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியான முறையில் எதையும் என் பிள்ளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நேரமும் இத்தனை காலமும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நீ அடைந்திருக்கின்ற மாற்றங்களை கண்டு நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் உண்மைகளை கண்டு நான் ஆனந்தமடைகிறேன். இப்படியே என் பிள்ளை தான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டால் அது போதும். அடுத்தடுத்து நடப்பது இனி உனக்கு சரியாக தெரிய வந்துவிடும். உனக்குள் நீ கொண்டு வந்திருக்கின்ற மாற்றங்கள் எல்லாமும், உனக்குள் நீ கொண்டு வந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை மாற்றுகிறது என்பதனை நீ மறக்காதே. நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரம், நடந்த விஷயத்தை எல்லாமும் நாம் எப்படி எதிர்கொண்டோம் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் எந்த நேரமும் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கண்டு நீ மெய் சிலிர்க்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்குள்ளேயே நின்று நான் உனக்காக பேச துடிக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக உன் மனதில் தேக்கி வைத்துக்கொள். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதிற்குள் இறங்கிவிட்டேன். இனி என்னை உன் மனதிலிருந்து யாராலும் வெளியே தள்ளிவிட முடியாது. என்னை உன் மனதிலிருந்து யாராலும் வெளியே அனுப்பிவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்குள் இருந்து நான் உனக்கு தரும் விஷயங்கள், உனக்குள் இருந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக உணரத்தான் வேண்டும். இந்த கருப்பனின் அன்போடு உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன் தாய் உனக்கு தந்திருக்கிறாள் என்று சற்று நீ யோசித்து பார்த்தால்
நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பேரானந்தம் அடையும்படி இந்த வாழ்க்கை உனக்கு பல நம்பிக்கையை கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு எப்பொழுதும் துணை இருக்கும் இந்த தெய்வம் உனக்கு நல்லதை நடத்த வருகின்ற இந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றிவிடும் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்களை நீ கையில் பிடித்து கொண்டு முன்னேறி வந்தது போல இனி இருக்கும் இந்த நாட்களும் இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு முன்னே வந்து விட்டாலே அது போதும். எதையும் சரியாக அம்மாவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதும் நிச்சயமாக உனக்கே முன்கூட்டியே புரிந்துவிடும். நினைத்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வரும். நீ எதிர்பார்ப்பதை விட பல உண்மையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றையும் நீ யார் என்று புரிந்து கொள்ள நிச்சயமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை யார் என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் சொல்ல உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. அம்மாவினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் வருகிறது என்பதனை நீ நம்பியது போல இனியும் உன் தாயின் அரவணைப்பை நீ புரிந்து கொள். என் பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நாளைய பொழுது சனிக்கிழமையினுடைய பொழுது. பொதுவாக சனிக்கிழமை என்ற உடனேயே நாம் சனி பகவானை பற்றி பேசிவிட வருவோம். இது என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிந்த விஷயம்தான். சனி பகவானை பற்றி என் பிள்ளையிடம் நான் பேசத்தான் வந்திருக்கிறேன். இவர் உன்னை நாளை எந்த சூழ்நிலையிலும் தொட்டுவிடக்கூடாது. ஆனால் சனி பகவானை பற்றி பேசும் பொழுதே நான் இன்னொருவரை பற்றியும் உனக்கு சொல்ல வேண்டும். ஒரு தாயாக தன் பிள்ளைக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய பிள்ளைகள் பலரும் இவரால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் பலரும் இவரால் பல சூழ்நிலைகளிலும் பாதிப்பிற்கு ஆளாகி வருந்தி நிற்கிறார்கள். அதனால் இதனை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்கிறது. என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இனி எப்படியாவது என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு உன் தாயானவள் நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். என் பிள்ளையே, சனிக்கிழமையின் பொழுது சனி பகவான் உன்னை தொட்டுவிடக்கூடாது என்றால் அதற்கு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தவறான செயல்களையும் செய்துவிடக்கூடாது. தீய வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. யாரிடத்திலும் நின்று அவர்கள் மனம் நோகும்படி, அவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் துளிக்கு காரணமாகும்படி எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில்
இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நமக்கான நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை நான் கவனமாக உணர வேண்டிய நேரம் என்பதனை மறக்காதே. உன்னை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நிச்சயமாக நீ மறக்காதே. அதே நேரம் சனி பகவானிடமிருந்து எச்சரிக்கையாக என் பிள்ளையினால் இருக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டும் சனி பகவானினுடைய அருளால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த வகையிலும் உனக்கு கஷ்டம் வந்துவிடாதபடிக்கும் நீ நடந்து கொள்ள வேண்டும். இவரின் பார்வை ஒருவரின் மீது விழுந்து விட்டால், இவர் ஒருவரை தொட்டு விட்டால், அதன் பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் தொடர்ந்து வரும். அதே நேரம் என் குழந்தை, நீ சரியாக சொல்ல நினைக்கின்ற ஒரு விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள். நாளைய தினம் பூனைகளினுடைய தினம். அதாவது உயிரினங்கள் பல மனிதர்களினுடைய அன்பை பெற்றிருப்பதில் முதன்மையானது நாயாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு அடுத்தபடியாக பூனை இருக்கிறது. பூனைகளை வளர்க்கின்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் அன்பை கொடுக்கின்ற நாம் அவர்களிடமிருந்து எப்பொழுதுமே வியாதியை பெறக்கூடாது. பூனைகளினுடைய கால் நகம் பட்டாலோ, பூனைகள் நம் வீதி கடித்து விட்டாலோ அது மிகப்பெரிய நோயை உருவாக்கி என் பிள்ளைகளுக்கு பாதிப்பை உருவாக்கும். பூனைகளின் முடி வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அது நோயை ஏற்படுத்தும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் பெரிய அளவில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் பூனைகளை கவனமாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கென்று இருக்க தனி இடம் கொடுத்து அவர்களை அந்த இடத்தில் வைத்து வளர்க்க வேண்டும். சாப்பிடுகின்ற உணவை அதன் மேலாக அது நடந்து செல்லும்படி நாம் ஒருபோதும் வைத்துவிடக்கூடாது. இதையெல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் இதையெல்லாமும் கவனமாக தெரிந்து கொண்டும் நாம் சந்தோஷமாக இந்த உயிரினத்திற்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். ஒரு தாயாக நிச்சயமாக இந்த வராகி உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காக நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு நல்லது நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல தேவை என்று என் பிள்ளைக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் சொன்ன விஷயங்கள், ஒன்று சனி பகவான், இன்னொன்று பூனை. நாளைய தினம் நீ எப்பொழுதுமே இவர்களிடத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நல்லது நடக்கப் போகும் இந்த நேரம். சிறு சிறு இது போன்ற தீமைகளினால் நாம் தவறான ஒரு வழியில் சென்றுவிடக்கூடாது. நமக்கு ஒரு கஷ்டத்தை நாமே உருவாக்கிவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமுமே உனக்கு இனிமேல் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். விடியும் பொழுதை நல்ல பொழுதாக எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டாயானால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும்
நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.